கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா முடிவை தானந்தல். அங்கே எங்களோட ஒரு 100 இயர்ஸ் பழமையான ஒரு வீடு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்படின்னு காமிக்கிறேன். ரொம்ப இல்லை, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சிட்டி லைஃப்பில் உள்ள வீடு, சென்னையில் உள்ள வீடு அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பார்த்தோன்னா ஒரு 100 இயர்ஸ் ஓல்டான ஒரு வீடு. அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி கருங்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க நிலைக்கு. நேராக பார்த்த ஹால், மேலே பார்த்தோன்னா நல்ல இந்த கிளே டைல்ஸ் வச்சு அதுக்கு வந்து இந்த பனங்கட்டைகளை வச்சு நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க. இது என்னென்னா வந்து அப்படியே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஓப்பன், இங்கே ஒரு சென்டரில் ஓப்பன் இருந்தது, தண்ணி விழுற மாதிரி. ஆக்சுவலாக காரைக்குடியிலலாம் அந்த மாதிரி வீடு இருக்கும், தண்ணி விழுற மாதிரி இருக்கும் மழை பெஞ்சிச்சுன்னா. அந்த ஸ்ட்ரக்சரில் தான் கட்டியிருந்தாங்க இனிஷியலாக. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய ஹால் வித் 2 சப்போர்ட்டிவ் பில்லர். ஆக்சுவலாக மேல் அப்படி டாப் வியூ சூப்பராக இருக்கும், பின்ன கொஞ்சம் நூலாமடையாக இருக்கும். அந்த காலத்தில் ஆக்சுவலாக எல்லா நிலைகளையும் வந்து கட்டையாக தான் வச்சுருந்தாங்க. எதுக்குன்னா வந்து குனிஞ்சு வரணும், யார் வந்தாலுமே வந்து நீ ரொம்ப பெரிய ஆள் இல்லை, பணிஞ்சு வா, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வச்சுருந்தாங்க. இந்த ரூம் நல்லா ஒரு கூலாக இருக்கும். இதுக்கு ஒரு காரணம் என்னென்னா மேலே ஃபுல்லாக மூங்கில்களால் செய்யப்பட்ட ஒரு இது, பனங்கட்டையும் இருக்கும். இப்போ ஹால், ஒரு ரூம் எல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கிச்சன். ஒன்றுமே இல்லை, நான் இப்போ தான் ரீசெண்டாக கழுவி விட்டு நீட்டாக்கி வச்சுருக்கேன். கிச்சன், இதுக்கு மேலேயும் அதே மாதிரி ஒரு மூங்கில் செட்டப். அந்த மூங்கில் செட்டப்புக்கு மேலே என்னென்னா வந்து சாணம் வச்சு மொழுகியிருப்பாங்க. நான் மேலே காமிக்கேன். இது வந்து செல்ஃப் மாதிரி ஒரு ரூஃப் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மேலே இருக்கிறது வந்து மச்சி வீடுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நிறைய திங்ஸ் போட்டுப்பாங்க. ஃபுல்லாக நிறைய திங்ஸ் வைக்கலாம். அந்த காலத்தில் வந்து பித்தளை ஜாமான்கள் நிறைய வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பொருட்கள்லாம் மேலே வைப்பாங்க. இது அப்படியே கிச்சன்லேருந்து வெளியே போனால் ஒரு புறவாசல். இந்த மாதிரி பிளேஸில் வந்து மாடு வளர்க்குறதுக்கு வச்சுருப்பாங்க. இங்கே ஆக்சுவலாக மாடு வளர்க்குற செட்டப்பில் தான் எல்லாமே இருக்குது. மாடு வளர்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டியிருப்பாங்க, இதில் தான் ஃபுட்டு வைப்பாங்க. அப்புறம் இங்கே ஒரு குட்டி ஒரு ஷட்டர் மாதிரி நேராக தெரியுதா, அது பாத்ரூம். அப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 வாசல் காமிச்சிருப்பானா, அது இன்னொரு வாசல். இது வள்ளியா. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து பள்ளிகள் தொல்லை இருக்கும். அது மட்டும் தான் பெரிய ட்ராபேக் என்னை பொறுத்த வரைக்கும். இது பாத்ரூம் நல்ல பெருசாக தான் இருக்கும், அடைஞ்சு போயிருக்கு. அங்கே ஒரு தொட்டி, அப்புறம் இது ரெஸ்ட் ரூம். நான் சென்னையில் பார்த்த வீட்டிலனா இந்த சைஸ் தான் கிச்சனே இருந்துச்சு. இப்படி இவ்வளோ பெருசு கிடச்சாலே பெருசாக நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 4.5 சென்ட், அவ்வளோதான். ரொம்ப ஒன்றும் பெருசு இல்லை, பட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால நாங்கள் வந்து ஆசைப்பட்டு வாங்கின ஒரு வீடு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு வீடியோ இந்த வீட்டுக்கு நான் எடுக்கணும்னு நினச்சி ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி தான் எடுக்க முடிஞ்சுது. ஹோப்ஃபுல்லி இந்த கேமரா வேறு இருக்குது, ஸோ நல்லா கிளாரிட்டியான ஒன்று, நல்லாயிருக்கும். நானும் கொஞ்சம் அழகாக தெரிகிறேன். இதில் நான் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கேன், ஏதாவது பறவைகள் வளர்க்கலாம் அந்த மாதிரி. அதனால என்னால் வந்து ரெகுலராக வர முடியாது, வீக்லி ஒன்ஸ் வேணால் இந்த இடத்துக்கு வர முடியும். அப்புறம் இது வந்து புறவாசல்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஒரு சின்ன இடம் இருந்தது, அதில் மரமும் வச்சுருக்கோம். ரீசெண்டாக தான் வச்சோம், அது பாட்டுக்கு வளர்ந்துருச்சு. அப்படியே புறவாசல்லேருந்து கிச்சன் போனால் கிச்சன்.
ஆக்சுவலாக அங்கே அப்படியே பார்த்தோன்னா ஒரு வாய்க்கால் மாதிரி சம்திங், வாய்க்காலோ குட்டையோ குளமோ ஏதோ ஒன்று அங்கே கிடக்கு. முன்னாடி வந்தப்போ தண்ணி இல்லை, இப்போ தண்ணி இருக்குது. அங்கே வீட்டில் இருந்து ஒரு ஏரி மாதிரி ஒன்று காமிச்சேன்னா, ஏரியோ குளமோ ஒன்று, அது இதுதான். இங்கே என்னென்னா ஆடு மாடு அலையுது லைட்டாக.